அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மார்ச் 1 2024 ஃபின்னிஃப்டியோட இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மார்க்கெட்டை என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க, அந்த டைம் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் மார்க்கெட்டை என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க, இந்த ரெண்டுத்தையும் செக் பண்ண போகிறோம். ஃபின்னிஃப்டிக்கு வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். ஃபின்னிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் மார்க்கெட்டை 60% டவுன் ட்ரெண்ட்லேயும் 30% அப் ட்ரெண்ட்லேயும் வச்சுருக்காங்க. ஓவராலாக மார்க்கெட் அதிகமாக டவுன் ட்ரெண்டுக்கு தான் முயற்சிகள் பண்ணும். ஆனால் ஏற்கனவே ஒரு பை வால்யூம் கீழே இருக்குன்றதுனால ஏற்கனவே 2 வாட்டி அந்த பை வால்யூம் அது ஹிட் ஆகிடுச்சு. அதனால் தேர்ட் டைம் ஹிட் ஆகிட்டு மேலே ஏறும் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். இன்கேஸ் மார்க்கெட் இருக்கிற பொசிஷன்லேருந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா அந்த டார்கெட் வந்து 19,730 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 30% வால்யூமுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். 60% டவுன் ட்ரெண்டுக்காக நான் சொல்கிறேன். இன்கேஸ் திரும்ப மார்க்கெட் மேலே ஏறினா கூட இங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது 20,970 டச் பண்ணிவிட்டு திரும்பவும் 20,407 அந்த ரேஞ்சுக்கு திரும்ப வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸோட ரேட். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க 90% மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டுக்கு திருப்பிட்டாங்க. அப்படின்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போதைக்கு மார்க்கெட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கலாம். அப்படி இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் அது 20,290 20,209 அந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இல்லை இன்னும் மார்க்கெட் மேலே ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எது வரைக்கும் ஏற்றுவாங்கன்னா 20,610 வரைக்கும் ஏற்றுவாங்க. அங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட் 20,409 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திரும்பவும் அது 90% டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் மேலே ஏறினாலும் ஒரு 30% தான் அது டவுன் ட்ரெண்ட் கட் ஆகும். மீதி 60% டவுன் ட்ரெண்ட் ரிமைன் இருக்கிறதுல திரும்ப மார்க்கெட் புல் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, இது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோடைய லெவல்ஸ். உங்களுக்கு மேலும் இதை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் ஆன் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நம்ம டெலகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிங்க, ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.